படாத துயரங்கள் படாத கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க. ஏன்டா இந்த வாழ்க்கை எப்படி ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு உங்களை தள்ளி விட்டுடுச்சுங்கய்யா. குடும்பத்துலேயும் சரி, வெளியே வேலை செய்கிற இடத்துலையும் சரி, போகிற இடத்துல வர இடத்துல எல்லா இடத்துல ஒரு கெட்ட பேர், ஒரு மானம் மரியாதை அவமரியாதைக்கு ஆளான நீங்கள், அந்த வருஷம் பூரா பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள், இனிமேல் பாருங்கள் 2025 அப்படியே தலைகளாக மாறப்போகுதுங்க. வாழ்க்கையே மாறி வாடகை வீட்டில் இருப்பவர் கூட 2025 புதுசாக இடம் வாங்குவீங்க. வீடு கட்டி அந்த வருஷத்தில் சிறப்பாக நீங்கள் குடி போக போகிறீங்க. அந்த கனவு எல்லாம் நிறைவேற போகுது. இடம் விற்காமல் இருந்த இடம் கூட விற்று வேறு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. பழைய இடம் விற்காமல் அந்த பழைய இடம்லாம் விற்றுட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் எடுத்து பெரிய புதுசாக இடம் வாங்க போகிறீங்க. அதுவும் மிக சிறப்பாக இருக்கிறது. காதல் செய்பவர்கள் கூட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. காதல் கைகூடும். உங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த ஆண்டு ரொம்ப 25ஆம் ஆண்டு வண்டியே வாங்காதவங்க கூட வண்டி வாங்கி விடுங்க. பைக் வச்சுக்கிறீங்க, கார் வாங்க போகிறீங்க. கார் வச்சுக்கிறீங்க, இன்னும் லக்ஸரி கார் வாங்க போகிறீங்க ஐயா. அவ்வளோ அம்சமாக இருக்குது 2025 ஆண்டு. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை பாருங்கள் பார்ப்போம். ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டு எப்படி உங்களுக்கு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 2029 சனி பகவான் மகர ராசிக்கு மீனராசிக்கு வரப்போகிறார். அதேபோல் ராகு பகவான் மே 18ஆம் தேதி மீனராசியிலிருந்து கும்பராசி வரப்போகிறார். இது ஆண்டு கிரகங்களுடைய பயிற்சி. மற்ற கிரகங்கள்லாம் மாதம் தோறும் மாறிக்கொண்டு இருப்பார்கள். ஸோ இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆதாயம் என்ன என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். 2024 நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. ரிஷபராசி அன்பர்கள் படாத துயரங்கள் படாத கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க. ஏன்டா இந்த வாழ்க்கை எப்படி ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு உங்களை தள்ளி விட்டுடுச்சுங்கய்யா. குடும்பத்துலேயும் சரி, வெளியே வேலை செய்கிற இடத்துலையும் சரி, போகிற இடத்துல வர இடத்துல எல்லா இடத்துல ஒரு கெட்ட பேர், ஒரு மானம் மரியாதை அவமரியாதைக்கு ஆளான நீங்கள், அந்த வருஷம் பூரா பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள், இனிமேல் பாருங்கள் 2025 அப்படியே தலைகளாக மாறப்போகுதுங்க. வாழ்க்கையே மாறி ஒரு பொற்காலமான ஆண்டாகவும் உங்களுக்கு 2025 மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு வரப்போகிறது. உங்களுக்கு இப்போது உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பது மிக சிறந்த யோகமாக இருக்கிறது. மே மாதம் 29ஆம் தேதி வரையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வரும் அனைத்தையும் கொடுப்பார். பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருப்பார். ஆல்ரெடி இருக்க பொருளாதாரத்தை உங்களுக்கு மேம்படுத்தி கொடுப்பார். பண சிக்கல் இல்லாமல், அதாவது விரயம் குறைவாக கொடுத்து பணத்தை அதிகம் கொடுக்க போகிறார் 2025. அதே மாதிரி மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அடுத்து மிதுன ராசி 2 குரு அமரப்போகிறார். தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில். அதுக்கு பிறகு இன்னும் அமோகமாக இருக்க போகிறது. தனவரவு பணவரவு எல்லாம் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகிறது, குறைவு இருக்காது. இப்போ இருக்கிறத விட எங்கேயாவது நீங்கள் பணம் கேட்டிருந்தாலும் அந்த காசு உடனே வரும். இல்லையா ஏதாவது லோன் போட்டுருந்தாங்களா கொடுப்பாங்க. நீ கேட்ட இடத்துல கைமாத்தா உடனே காசு கொடுப்பாங்க. நீங்கள் வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். அதுக்குண்டான முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அதுக்குண்டான ஆதாயம் பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். எப்போது முதலீடு போட்டிருந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உங்கள் அமௌண்ட்டு வருதுங்கய்யா, மெச்சூரிட்டி ஆகிடுச்சு, வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திடீர் பண வரவெல்லாம் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க ஐயா. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறப்பான அதாவது யோகம் என்று சொல்லலாம், குபேர யோகம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் பணமழையாக போகிறது. பணமழை கொட்டுன்னு கொட்ட போகிறீங்க. அவங்க இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. உங்களை மிஞ்சத்துக்கு ஆள் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. குடும்ப பெண்களை கூட சரி, சிறு சேமிப்பு உயரம், காசு கையில் இருப்பதை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக சேரும். மன கஷ்டங்கள்லாம் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றோடு இருந்த மனக்கசப்புகள், பிள்ளையோட மனக்கசப்புகள், மாமியார் மன கஷ்டங்கள் அப்படி இருந்தால் குடும்பத்தில் அனைத்து குடும்ப உறுப்பினருடைய மன கஷ்டங்கள்லாம் நீங்கி அருமையாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க போகிறது. 2025ஆம் ஆண்டு உங்களுக்காகவே வந்ததாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைத்திலும் வெற்றி 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 கிடைக்கப் போகிறது.
வாடகை வீட்டில் இருப்பவர் கூட 2025 புதுசாக இடம் வாங்குவீங்க. வீடு கட்டி அந்த வருஷத்தில் சிறப்பாக நீங்கள் குடி போக போகிறீங்க. அந்த கனவு எல்லாம் நிறைவேற போகுது. இடம் விற்காமல் இந்த இடம் கூட விற்று வேறு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. பழைய இடம் விற்காமல் அந்த பழைய இடம்லாம் விற்றுட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் எடுத்து புதுசாக இடம் வாங்க போகிறீங்க. அதுவும் மிக சிறப்பாக இருக்கிறது. இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு. அதனால் சொத்தில் இருந்த வம்பு வழக்கு கேஸ் கோர்ட் எல்லாமே முடிய போகுது உங்களுக்கு. இந்த சிக்கல் எல்லாம் இந்த 2025 ஆண்டு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிரி தொல்லை, நோய், ஆரோக்கியம், கடன் இதெல்லாம் வரை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். எதிரியால் ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. கடன்காரனாலும் பாதிப்பு கிடையாது. ஆரோக்கியம் நோயால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இருந்ததெல்லாம் விலகிடும். மேன்மையாக தான் இருக்க போகிறது இந்த 2020 ஆண்டு. இதெல்லாம் உங்களுக்கு மேன்மையாக இருக்க போகிறது. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. 2025 24 கிடைக்காத அலைஞ்சு கொண்டு இருந்த நீங்கள் பரீட்சை எழுதி பார்த்துட்ட நீங்கள் எல்லா பரீட்சையிலும் பார்த்துட்டீங்க. எல்லா இன்டர்வியூ ஏறி இறங்கிட்டீங்க. எங்கேயுமே கிடைக்கல வேலை. இந்த அழிஞ்ச மாணவர்களுக்கு 2025 மிக சிறப்பாக இருக்காது. நீங்கள் எங்கே போய் இன்டர்வியூ எடுத்தாலும் அந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்களா பரீட்சைக்கு உடனே நீங்கள் பாஸ் ஆகிறீங்க, வேலைக்குள்ளே போகிறீங்க. அதனால அமோகமாக வெற்றி கிடைக்கிற அந்த 2020 ஆண்டு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிற ஆண் பெண் எல்லோரும் கண்டிப்பாக உள்ளே போகிறீங்க. தைரியமாக பரீட்சை எழுதுங்க, தைரியமாக உள்ளே போங்க, இன்ட்ரி போங்க. யாருக்கும் பணம் கட்டி ஏமாறாதீங்க. வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டி ஏமாறாதீங்க. உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக 2025 உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் திறமைக்கே வேலை கிடைக்கும். அதனால் பணம் கட்டி யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக உள்ளே போயிடுங்க. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கும் ஆண் பெண் கண்டிப்பாக இந்த 25 உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வரன் கண்டிப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கண்டிப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த போல அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உங்கள் அப்பா அம்மா என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்களா கூட உங்கள் பொண்ணுக்கு கரெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரி அரசுடையார் மாப்பிள்ளை வருவா. அப்படி கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் ஒரு நல்ல வேலையில் இருக்கிற பொண்ணு கிடைக்கும், வசதியான இடத்துல கிடைக்கும். பெற்றோருக்கு இந்த மனக்கவலை எல்லாம் விலக போகுது. பசங்க கல்யாணம் ஆகலைன்ற மனக்கவலை இந்த 2025 நீங்கி உங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய நபர் வரவு கண்டிப்பாக இருக்க போகிறது. மருமகளோ வரப்போகிறார், இல்லை மருமகனோ வீட்டுக்கு வரப்போகிறார்கள், இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் புதுசாக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை உண்டாக வாய்ப்பு இருக்கிறது, குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் புதிய உறவினர் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிள்ளை பாக்கியம் கண்டிப்பாக இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளை பேருக்காக யாராத கோயில் இல்லை குளம் இல்லைன்னு ஏறி இறங்கினவங்க, 5 வருஷமாக 10 வருஷமாக குழந்தை இல்லாத இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்து எதுவுமே நடக்காதவங்களுக்கு கூட இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் பெண் பிள்ளையே இருக்கிறது, ஆண் வாரிசிலே இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் கூட ஆண் வாரிசு இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதனால் புத்திர பாக்கியத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சரியாக படிக்கவில்லைன்னு நீங்கள் ஏக்கப்பட வேண்டாம். இந்த ஆண்டு சிறப்பாக படிப்பார்கள். படிப்பில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது. படிப்பு முன்னேறும். உங்கள் பேச்சு கேட்கல என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் பேச்சு கேட்பாங்க. அவங்க தப்பு அவங்கள உணர்ந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக பிள்ளைகள் பேசுவாங்க. பெற்றோர் பிள்ளைகள் உறவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேருவாங்க. அதே போல் அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் நட்பு வட்டாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய நட்புலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஐபி நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் பழைய நட்பு கூட பிரிந்த பழைய உறவு கூட சேரும். பழைய ஃப்ரெண்டுங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சந்திக்க வாய்ப்பு இருக்குது. 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. காதல் செய்பவர்கள் கூட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. காதல் கைகூடும். உங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதனால் கொஞ்சம் திருமணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடங்கள். நீங்களாக எதுவும் சொந்த முடிவு எடுத்துடாதீங்க லவ் பண்ணுறவங்க. அதனால் கைகூடும். அது வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறது. வண்டி வாகனம் இந்த ஆண்டு ரொம்ப 25ஆம் ஆண்டு வண்டியே வாங்காதவங்க கூட வண்டி வாங்கி விடுங்க. பைக் வச்சுக்கிறீங்க, கார் வாங்க போகிறீங்க. கார் வச்சுக்கிறீங்க, இன்னும் லக்ஸரி கார் வாங்க போகிறீங்க. ஐயா அவ்வளோ அம்சமாக இருக்குது 2025 ஆண்டு. ஸோ அதில் வண்டி வாகனம் மிக அமோகமாக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்சூரன்ஸ் போடத்தேதான் இருந்தால் நீங்கள் போட்டு வைக்கலாம். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடாமல் இருந்தால் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறீங்க, சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வரீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக 2025 ஆண்டு இருக்கிறது. அதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க கூட அப்ளை பண்ணலாம், உடனே கிடைச்சிடும். வெளிநாடுக்கும் வேலைக்கு போகலாம்.
வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வர காத்திருப்பார் கூட இந்த ஆண்டு வந்து போவீங்க. பெற்றோரை வந்து பார்த்துட்டு போவீங்க. வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் எதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த ஆண்டு வந்துவிடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வெளிநாட்டுக்கு நீங்கள் புதுசாக யாராவது தொழில் தொடங்கணும், வெளிநாட்டுக்கு ஏதாவது ஏற்றுமதி செய்யணும், அதுக்குண்டான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கைகூடும், சக்ஸஸ் ஆகும். ஏற்றுமதி தொழில் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே செஞ்சுட்டு இன்னும் அதிகமாக லாபமாக இருக்குது. ஜவுளித்துறை, மளிகை கடை, ஃபுட் ஐட்டம் தொழில்கள், இரும்பு, ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப அமோகமாக இருக்குது. தொழில் இருந்தால் விரிவுபடுத்துவீங்க. நீங்கள் ஒரு தொழிலுக்கு 2 தொழிலை விரிவுபடுத்தலாம். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கிறதுக்கு அருமையாக இருக்குது. பார்ட்னராகவே இருந்து ரொம்ப நாளாக இருந்து நமக்கு இப்போது ஒரு சொந்தமாக தொழில் தொடங்க முடியல என்று ஏங்கிட்டு இருக்கும் கூட 2024ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் சொந்த தொழில், சொந்த காலில் நிற்கிறீங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. ஏற்கனவே கம்பெனி ரன் பண்ணிக்கிறீங்களா, பிரான்ச் நிறைய ஓப்பன் பண்ண போகிறீங்க. 2024 விரிவுபடுத்துறீங்க. ஆட்கள் அதிகமாக எடுக்க போகிறீங்க. தொழில் கம்பெனிக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் நிறைய ஆட்கள் எடுத்து அது மூலம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க அதுக்கு நான் ஏற்பாடு செய்ய போகிறீங்க. தொழில் வியாபாரம், இந்த புரோக்கர் கமிஷன் தொழில் இதெல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பிச்சுட்டு போகும்போதுங்க 2024ஆம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பிச்சுட்டு போக போகுது இந்த 2024ஆம் ஆண்டு தொழில். அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி அனைத்தும் 2024 ரிஷபராசி நேயர்களுக்கு பேரும் பொன்னும் புகழும் சேர உங்கள் குலதெய்வம் அருளால் அனைத்தும் பெற்று வளமுடன் வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.